கோவையில் பிரம்மாண்ட சொகுசு சுற்றுலா கண்காட்சி துவக்கம். சுற்றுலாத்துறை தொடர்பான அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில். சுற்றுலாத்துறை தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் பொதுமக்கள் மற்றும் பயண முகவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பில் 2வது லக்ஸரி டிராவல் ஷோ கண்காட்சி கோவையில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியை கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தின் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி KS சதீஷ் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு சுற்றுலா நிறுவனங்களின் சேவைகள், புதிய சுற்றுலா திட்டங்கள் மற்றும் பயண வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். விழாவில் கோவை சர்வதேச விமான நிலைய இயக்குனர் முகமது ஹாரிஸ், இந்திய சுற்றுலாத்துறையின் உதவி இயக்குனர் பத்மாவதி, தேவகி தியாகராஜன், தென்னிந்திய மண்டல தலைவர் K பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த முன்னணி சுற்றுலா நிறுவனங்கள், ஹோட்டல்கள், ரிசார்ட்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் பயண சேவை நிறுவனங்கள் தங்களது அரங்குகளை அமைத்து புதிய சுற்றுலா தொகுப்புகள், வெளிநாட்டு பயண திட்டங்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் பயண சேவைகள் குறித்து பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளித்தன. சுற்றுலாத்துறையில் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவை மேலும் ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த லக்ஸரி டிராவல் ஷோ நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் சுற்றுலாத்துறை தொடர்பான அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் சுற்றுலா ஆர்வலர்கள், பயண முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். Regional Passport Officer Coimbatore, National Airport. I also extend a heartfelt welcome to all the VIPs, guests from the travel trade and to my dear Travel Association for the Congo region. To put our region on both national and global, organizing vertical in 2024 called the LADEL on August 3rd, 2024. Government delegation. எங்களுடைய டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் கோயம்புத்தூருடைய லக்ஸுரி டிராவல் ஷோ செகண்ட் எடிஷனை கவர் பண்ண வந்ததுக்கு எஸ் எ பிரசிடென்ட், என்னோட நேம் செல்வராஜ், டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷனோட கோயம்புத்தூர். அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த எடிஷன் செகண்ட் டைம் நடக்குது. 2024 ஃபஸ்ட் டைம் நடந்து, இப்போ 2வது எடிஷன். இன்றைக்கி மொத்தம் 89 எக்ஸிபிட்டர்ஸ், 15 கண்ட்ரி ப்ளஸ் இந்தியாவிலேருந்து 25 ஸ்டேட்டு ப்ளஸ் டெக் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 1000க்கு மேலே ட்ராவல் கம்பெனி நடத்துகிற ஏஜென்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்த ஹைலைட் எதுக்காகனா, நம்ம ரீஜனை டெவலப் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இது இந்த ஈவெண்ட்டை 2வது முறையாக மிகப்பெரிய லெவலில் நடத்துகிறோம். அதுக்கு ஊடகம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா தான் எல்லாத்துக்கும், மக்களுக்கு நம்ம ஊரில் என்ன டூரிசம் பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த ஈவெண்ட் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இங்கே இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணதுக்கு டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் சார்பாக என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற எக்ஸிபிட்டர்ஸ் இங்கே விசிட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் நெகோஷியேட் பண்ணி பண்ணுறவங்களுக்கு அவங்க சிறப்பு சலுகை கொடுக்குறாங்க. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே ட்ராவல் ஆர்கனைசர்ஸ், அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பப்ளிக் இதில் கலந்துக்க முடியாது. ஏன்னா இது அந்த தொழில் தெரிஞ்சவங்க தான் நடத்த முடியும். ஏன்னா இது ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறது, ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுன்னு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ட்ராவல் கம்பெனிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இங்கே வர்ற எங்கள் ஏஜென்ட்ஸ்க்கு அத்தனை பேர்த்துக்கும் நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பர்ஃபெக்டாக நடக்கும். 1000க்கு மேல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ஸ்பேஸுக்கு அவ்வளோதான் அக்காமடேட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் கம்பல்சரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளேயே வர முடியும். ஜஸ்ட் லைக் தட் யாரும் வாக்கினா வர முடியாது.
அப்படியே வந்து அவங்க கால கருதி அங்கே பண்ண முடியாமல் வந்தாலும் இங்கே வந்து ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க அந்த டேக் வாங்கிட்டு தான் உள்ளே போவாங்க. மோர் தென் நான் ஒரு 400 மடங்கு உயர்ந்திருக்கேன். அதுலேயும் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரீதமானது. அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் வந்து சில டெவலப்மெண்ட்ஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி நம்ம மெமரண்டம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்திருக்கிற ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் சொல்கிறோம். இன்க்ளூடிங் நம்மளுடைய ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் முதல் கொண்டு நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கவனமாக கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் அது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சார் இந்த எக்ஸ்போவில் வந்து மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் எப்படின்னா நம்ம ஊரை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துறதும், அவங்க ஊருக்கு நம்ம ட்ராவலர்ஸ் போகும்போது நம்ம ட்ராவல் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு என்ன விதமான சர்வீஸ் வேணும், என்ன மாதிரி ஹோட்டல் அக்காமடேஷன் வேணும், என்ன விதமான கைட்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற அந்த கான்டாக்ட் மூலிமா. ஏன்னா இவங்கெல்லாம் ரிலேபிள் பார்ட்னர்ஸ். நம்மளும் அதே மாதிரி அவங்க இங்கே வரும்போது நம்மளுடைய அசோசியேஷன் மெம்பர்னால் அவங்களுக்கு ஒரு கேரண்டி. அந்த இதில் வந்து 2 பேர்த்துக்குமே அந்த பிஸ்னஸ் மியூச்சுவலாக கேட்குது. கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஜிஎஸ்டி ரெவென்யூ வருது. உங்களுக்கு தெரியும், டூரிசம் செக்டர்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு வர்ற ரெவென்யூவோடது வந்து 7%. ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு தேவைப்படுற மற்ற ஃபெசிலிட்டியை விட டூரிசம் செக்டருக்கு ரொம்ப கம்மியான அளவு எனர்ஜி ஆகட்டும், மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் கம்மியாக தான் தேவைப்படும்.